வெல்கம் பேக் வியூயர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் நவம்பர் F&O சீரியஸோட ஸ்டாக்ஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூயர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் வந்து நவம்பர் 1 அன்னைக்கும் அப்புறம் 16 அன்னைக்கும் நான் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து F&Oக்கு நவம்பர் சீரீஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் மேலே இருக்க ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸு இன்றைக்கி ரேட், அதாவது நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நவம்பர் 24 லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் திஸ் மந்த் நவம்பர் சீரீஸ் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி நவம்பர் சீரீஸ் சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நான் யாரையும் சஜஸ்ட்டும் பண்ண போகிறதில்ல. எப்பவுமே க்ளோசிங் ஆஃப் எனி மந்த் சீரீஸ் வந்து நான் யாருக்குமே எதுவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சில டைம் வந்து லாஸ்ட்டில் போகிற கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு முன்னத்த நாள், அதாவது லாஸ்ட் வெனஸ்டேவே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து நவம்பர் 1 அன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ 3688 சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். டார்கெட் 3780 சொல்லியிருந்தேன். நவம்பர் சீரியஸ் க்ளோசிங், அதாவது இன்றைக்கி வெனஸ்டே 3624 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நாங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து 3770 புக் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஹை 3774 வரைக்கும் போச்சு. அப்போவே புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்தது வந்து பாரதி ஏர்டெல். இது நவம்பர் 1 அன்னைக்கு 8:30 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் டார்கெட் 880 சொல்லியிருந்தேன். நவம்பர் மந்த் சீரீஸில் 845.30 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நாங்கள் வந்து ஆல்ரெடி 855 வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா பிகாஸ் அதோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது பெருசாக மூவ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ மேக்ஸிமம் வந்து கிடைச்ச ப்ராஃபிட் வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 885 அந்த டார்கெட்லேயே வந்து மூவ் பண்ணிட்டு வந்தாச்சு. பட் ஸ்டில் நவம்பர் க்ளோசிங் 845 இருக்கிறதுனால ஒரு 15 ருபீஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தா, யாராவது வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க. அடுத்த ஸ்டாக் HDFC பேங்க் சொல்லியிருந்தேன். 1503 இருந்தது நவம்பர் 1 அன்னைக்கு. டார்கெட் 1620 சொல்லியிருந்தோம். பட் டார்கெட்டெல்லாம் தாண்டி 1625 வரைக்குமே போச்சு. ஸோ 1620 என்னோடய டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்றைக்கி க்ளோசிங் வந்து 1602.25 ஃபீச்சர்ஸில் இருக்குது. ஸோ இதுவும் ப்ராஃபிட் சைடில் தான் இருக்குது HDFC பேங்க். நெக்ஸ்ட்டு வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து நான் ஷார்ட் போக சொல்லியிருந்தேன். நவம்பர் 1 அன்னைக்கு 264 இருந்தது. டார்கெட் 240 சொல்லியிருந்தேன். இன்றைக்கி க்ளோசிங் வந்து 253.80. ஸ்டில் இட் இஸ் இன் ப்ராஃபிட் தான், ஷார்ட் சைடில் தான் இருக்குது. 245 வரைக்கும் கீழே போயிருந்தது. யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே புக் பண்ணியிருக்கலாம். இன்னும் யாரும் புக் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நாளைக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 7 ருபீஸ் வரைக்கும் 10 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 264 சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ 253.8, கிட்டத்தட்ட 10 ரூபா கீழே கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கால்ஸு வந்து நான் சஜஸ்ட் பண்ண ப்ரைஸு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நான் நவம்பர் 16 அன்னைக்கு இன்னொரு சீரீஸ் போட்டிருந்தேன். அதில் 855 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டார்கெட் 885 சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 875 வரைக்கும் போயிடுச்சு. இன்றைக்கி 874.70 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நாளைக்கு க்ளோசிங்கில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நாளைக்கு ஓப்பனிங் மார்க்கெட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 20 ருபீஸ் மேலே தான் இருக்குது, ப்ராஃபிட்டில் தான் இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கும். நெக்ஸ்ட் அப்போலோ டயர்ஸ் 16 அன்னைக்கு 277 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டார்கெட் வந்து உங்களுக்கு 295 சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 287 வரைக்குமே போச்சு. இன்றைக்கி க்ளோசிங் 284.55. ஸோ இதுவும் யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணியிருந்துக்கலாம். 285 மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு வந்து ஒரு 8 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அப்போலோ டயர்ஸ் நவம்பர் மந்த் சீரீஸ் ஓட டார்கெட் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 16 அன்னைக்கு நான் வந்து 4479 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் பை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி
லாஸ்ட் வீக் வந்து இது ரொம்ப டவுன்ஃபால் இருந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் நான் வீடியோ போடல. பட் ஸ்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள ரீஎன்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன். ரீஎன்ட்ரி மறுபடியும் 4450 ரீஎன்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் என்ன சொல்லட்டும், லாஸ்ட் வீக் வந்து 105 நான் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தார் என்னோடய நண்பர் ஒருத்தர். அதுக்கப்புறம் அது கீழே போச்சோடனே என்ன பண்ணார், 90 வந்து மறுபடியும் இன்னொரு லாட் ஆப்ஷன் எடுத்து ஆவரேஜ் 85 எடுத்தார். ஆவரேஜ் 95 இருந்தது. அதுக்கப்புறம் கீழே 50 போயிடுச்சு. நான் வெயிட் பண்ண சொன்னேன், அவரும் வெயிட் பண்ணார். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரே ஸ்டாக்கில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இது நான் சொன்ன டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், சரி இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணிட்டார். அதை முடிச்சுட்டு வேறு ஸ்டாக்ஸ்லாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரீஎன்ட்ரி நான் வேறு ஒரு 2-3 பேர்த்துக்கு சொல்லியிருந்தேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4500 ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு 2022 வாங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 94 செல் பண்ணிட்டாங்க அப்போ எடுத்தது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எடுத்தது இல்லையா, ஆவரேஜ் எங்களுக்கு 95. ஆக்சுவலாக நாங்கள் அந்த 105 ஒரு லாட் எடுத்தோம், அதுக்கப்புறம் 85 ஒரு லாட் எடுத்தோம். அதோட ஆவரேஜ் வந்து ஆக்சுவலாக 95. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது 96 போயிடுச்சு, 96 97 வந்துருச்சு. ஸோ இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படித்தான். இது வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ட்ரேட் அச்சீவ்டு. ரீஎன்ட்ரி போட்டு 4595 ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருந்துருக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நாளைக்கு நான் வந்து யாரும் பொசிஷன் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, நான் ஆல்ரெடி இன்றைக்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து டிசம்பர் சீரீஸ்க்கான உங்களுக்கு F&O சீரீஸ் ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு மேலே ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாக் ட்ரேடிங் ஷேர் ட்ரேடிங்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அங்கே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டை பற்றி. அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்.